என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தாள்ல சி ரங்கராஜன் கைவசம் இருக்கக்கூடிய பணத்தாள்கள்ல சில வகையான மாடல்கள் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கிற லெவலுக்கு விலை போகுதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தாள்களை சில வகையில பிரித்து விற்பனை செய்யும் போது பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல விலை வைத்து நம்மளால விற்க முடியுங்க. இப்படிலாம் நீங்களும் விற்பனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த காணொளி ரொம்ப உதவியா இருக்குங்க. அதனால இந்த காணொளியை முழுமையா பாருங்க. மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தாள் பாத்தீங்கன்னா சி ரங்கராஜன் அவர்கள் கைப்பற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி படம் அசோக எம்பலத்துக்கு பதிலா 1996ல அச்சடித்து வெளியிடப்பட்டதுங்க. அப்படி வெளியிடப்பட்ட 10 ரூபாய் பணத்தாள்கள்ல முதல் மாடல்ங்கிற பெருமை பாத்தீங்கன்னா இந்த பணத்தாள்களுக்கு உரியது. இந்த மாடல் பணத்தாள்கள் பாத்தீங்கன்னா 1997ல அச்சடித்து வெளியிடப்பட்டது. இதுல கைவசம் இருக்கக்கூடிய சி ரங்கராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட 19வது கவர்னரா பணியாற்றினாரு. இவரோட பதவி காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 டிசம்பர் 1992ல இருந்து 21 டிசம்பர் 1997 வரைக்குங்க. இந்த பணத்தாள்ல இருந்துடா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட படம் அசோக எம்பலத்துக்கு பதிலா மாறிச்சுன்னு சொன்னேன். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்களோ இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல்களோ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடல் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாலிமர் தோட்டத்தை மையப்படுத்தி இந்த பணத்தாள்கள் அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்கு. இதுல பணத்தாளோட முன்பக்கத்துல வலது புறத்துல நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அசோக எம்பலம் இருக்கு. அதே போல அதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோனரக் சக்கர பணத்தாள்களாங்க. அதே போல இந்த 10 ரூபாய் பணத்தாள்கள்ல சி ரங்கராஜன் கைவசம் இருக்கக்கூடிய பணத்தாள்களுக்கோ இதற்கு அடுத்து வெளியிடப்பட்ட பிமல் தலான், டி சுப்பாராவ், ஒய்வி ரெட்டி இவங்களா கையொப்பம் இருக்கக்கூடிய பணத்தாள்களுக்கோ ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்குங்க. அந்த முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, பணத்தாள்ல மகாத்மா காந்தி படத்துக்கு கீழே MK காந்தின்னு அச்சடிக்கப்பட்டிருக்கோம். இதே அதுக்கு அடுத்த வெர்ஷன் அதாவது பிமல் தலான்ல இருந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தின்னு அச்சடிக்கப்பட்டிருக்கோம். இந்த MK காந்திங்கிறது பாத்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிற பேரை தான் பாத்தீங்கன்னா சுருக்கமா MK காந்தின்னு அச்சடிச்சிட்டாங்க. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறியிட்டு கூட காட்டியிருக்கேன் பாருங்க. இது அந்த நேரத்துல ஒரு பெரிய லெவல்ல எதிர்ப்பு கிளம்பினால அடுத்துல இருந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தின்னு அச்சடிச்சிட்டாங்க. இது சி ரங்கராஜன் பணத்தாள்கள் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா அமர்ந்திருக்குங்க. அதே போல இந்த மாடல்கள்ல 2005க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்கள் செல்லாதுங்க. 2005க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாடல்கள் செல்லுவாங்க. இந்த ரெண்டையும் எப்படி கண்டறியறன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த பணத்தாள்கள் பாத்தீங்கன்னா 1997ல அச்சடித்து 2015 வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது. இதுல 2005க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தாள்கள் மட்டும் தாங்க செல்லாது. அதனால பாத்தீங்கன்னா செல்லக்கூடிய செல்லாது இந்த ரெண்டையும் எப்படி கண்டறியறன்னு பார்ப்போம். இப்ப அம்புக்குறியிட்டு காட்டின இடத்த பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருடங்கள் எதுவுமே அச்சடிக்கப்பட்டிருக்காது 2005க்கு முன்னாடி வரைக்கும். இதே பாத்தீங்கன்னா 2005க்கு அப்புறத்துல எல்லாத்துலயும் வருடங்களோட அச்சடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நேரம் நான் அம்புக்குறியிட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. இப்படி இருந்தாலே பாத்தீங்கன்னா நீங்க எளிமையான முறையில எது செல்லோ எது செல்லாதுங்கிறத எளிதா கண்டறிந்துடலாங்க. இந்தியாவோட பணத்தாள்கள்ல எல்லா பணத்தாள்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வரலாறுகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த பணத்தாள்கள்ல என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். புலி, காண்டாமிருகம் மற்றும் யானை இடம் பிடித்திருக்கோங்க. இது எதை குறிக்குதுன்னா, இந்த 3 விலங்குமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய வனவிலங்குகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள்ங்க. அதே போல இந்த விலங்குகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் வாய்ந்த விலங்குகள். மற்ற எந்த நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா இது போல விலங்குகளை நீங்க பார்க்க முடியாது. ஆசிய கண்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும் தான் இருக்கு. இந்தியாவில மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த 3 விலங்குகள் அதிகமாவே இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. என்னதான் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் மக்களும் இதுல துணை புரியணுங்கிறதுக்காக தான் இது போன்ற பணத்தாள்கள் எல்லாம் அச்சடித்து வெளியிடுறாங்க. இதே போல பாத்தீங்கன்னா 1960கள்ல இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு 6 அந்தல் தலைகளுக்கு வனவிலங்குகளை மையப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாணயங்கள் அந்தல் தலைகள் மற்றும் பணத்தாள்களுக்கு பின்னாடி எண்ணற்ற வரலாறுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இப்படிப்பட்ட மறைமுகமான வரலாறுகள் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் வாயிலா தொடர்ந்து தமிழ்ல சொல்லப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா பணத்தாள்களை எண்ணற்ற முறையில் பிரிக்கலாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எரர் பணத்தாள்கள், ஃபேன்சி நம்பர் பணத்தாள்கள், இன்செட்டுக்கு ஏற்ற மாதிரி, பிஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்ல பிரித்து விற்பனை செய்யும் போது நம்மளால பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல விற்பனை செய்ய முடியும். இப்போ இந்த பணத்தாள்களே பாத்தீங்கன்னா ஒரு எரர் பணத்தாள். இந்த பணத்தாள்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் எரராகவும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மிஸ்கட் எரராகவும் இருக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பணத்தாள்கள்ல சில இடங்கள் கட்டாயிருக்குங்க. இப்படி 2-3 எரர் பாத்தீங்கன்னா இந்த பணத்தாள்கள்ல இருக்கும்போது இந்த பணத்தாளோட மதிப்பு பாத்தீங்கன்னா வெகுவா உயருங்க.
இப்ப இந்த பணத்தாள்களே வந்து பார்த்தீங்கன்னா, டோலிவாலா ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000லேருந்து ரூ. 13,000 வரைக்கும் வந்து போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு ரூ. 10,000க்கு வந்து விற்பனையா இருக்குங்க. இப்படி நெறைய பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டோலிவாலா ஆக்ஷன், பாம்பே ஆக்ஷன், கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி போன்ற தளங்கள் மூலம் பெரிய லெவல்ல விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. இந்த மாரி தளங்கள உபயோகித்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல எரர் பணத்தாள்கள பெரிய லெவல்ல விற்பனை செய்யலாம். பொதுவா இது போல பணத்தாள்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லெவலுக்கு அதிக விலை குடுத்து வாங்குறதுக்கு நெறைய வகையான பையர்ஸ் இருக்காங்க. இதே போல இருக்கக்கூடிய மற்றொரு எரர் பணத்தாள்கள பத்தி பார்ப்போங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு எரர் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேப்பர் எரர்ங்க. இது போன்ற எக்ஸ்ட்ரா பேப்பர் எரர் பணத்தாள்களுக்கு எந்த லெவலுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பணத்தாள்கள்லாம் வெறும் ரூ. 700லேருந்து ரூ. 800 வரைக்கும் தான் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,800 வந்து விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி நெறைய பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத லெவலுக்கு விலை பத்து விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இதுல வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி. ரெங்கராஜன் கையொப்பம் இருக்கனால தான் இந்த பணத்தாள்கள் பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகுதுன்னே சொல்லலாங்க. அதேபோல இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மாடல் பணத்தாள்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வண்ணங்கள்ல இருக்கனால இந்த பெயர் வந்து அழைக்கிறாங்க. இந்த காணொளி வாயிலா இந்த பணத்தாள்கள பத்தி நெறைய வகையான தகவல்கள நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நானும் இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த காணொளிக்கு லைக் பண்ணுங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.